ராமகிருஷ்ணன் சார், 2026 இயற்கை சீரழிவுகள் இந்தியாவுக்கு என்ன நடக்கும்? நல்லதும் நடக்குமா? ஆக்சுவலாக என்னென்னா, இந்த வருஷ கிரகங்களில் சனி எந்த பாவத்தில் இருக்காரோ அதை வச்சு சில பலன்களை நம்ம எடுக்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது இந்த 2004 சுனாமி ஏற்பட்ட போது கடகராசியில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்தது. சென்னை பெருவெள்ளம் 2015 அப்போ நம்ம எடுக்கும்போது சனி பகவானுடைய சஞ்சாரம் இன்னொரு ஜலராசியான விருச்சிக ராசியில் இருந்தது. இப்போ ஒரு ஜலராசியான மீன ராசியில் சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்திருக்கு. அப்போ நீரினால் ஒரு கண்டம், நீரினால் ஒரு அழிவு அப்படிங்கிறது உலக அளவிலேயே ஏற்படலாம். ஒன்று தண்ணியே இல்லாமல் ஒரு போவதற்கான வாய்ப்புகள் வரும். அப்படி இல்லைன்னா நிறைய தண்ணீர் வந்து மக்கள் பாதிப்படைவதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். இப்போ டோட்டலாகவே அந்த ராகுவினுடைய சஞ்சாரமும் சரி, சனியினுடைய சஞ்சாரமும் சரி, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்வதற்கான ஒரு சூழல் இல்லை. அந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, இந்த கொரோனா மாதிரி ஏதோ ஒரு பெரிய நோய் வந்து உலக அளவில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் வரலாம். அதே வேளையில் குருவினுடைய சஞ்சாரம் அனுகூலமாக இருக்கிறதுனால அது உடனடியாக தடுக்கப்பட்டு அதற்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். அப்படி தண்ணீரால் கண்டம், தண்ணீரால் கஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.